Hey guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஹேர் ஸ்மூதனிங் மாஸ்க் பத்தி தாங்க. நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய ஹேர் ஸ்மூத்தா, சில்கியா, ஸ்ட்ரைட்டா இருக்கணும்ன்ற ஆசை கண்டிப்பா இருக்கும். கெமிக்கல் ஸ்மூதனிங் பண்ணுறப்ப நம்ம ஹேர் லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஹேர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ஜாஸ்தி. ஸோ நம்ம வீட்டிலேயே எப்படி ஹேர் ஸ்மூதனிங் பண்ணலாம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே நேச்சுரலாக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு எக்ஸ் கூட இல்லாமல் எப்படி ஹேர் ஸ்மூதனிங் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் ஸ்மூதனிங் மாஸ்க்குக்கு நம்மளுக்கு தேவையானது மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரைஸ். பாயில் பண்ண ரைஸ் 1 கப் எடுத்துக்கிறேங்க. நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு கீழே இருக்க லெங்க்த்துக்குரிய ஹேருங்க. உங்கள் ஹேர் எவ்வளோ லெங்க்த்தோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவை கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய். நான் இங்கே 30 ml ஆஃப் கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேங்க. அதாவது 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில். நம்ம எடுத்திருக்க இந்த 3 நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸுமே நம்மளுடைய ஹேரை ஸ்ட்ரெயிட்டாகவும் ஸ்மூத்தாகவும் ஆக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸுங்க. கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேரை டீப்பாக கண்டிஷன் பண்ணி நம்மளுடைய ஹேரை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேரை ஸ்ட்ரெயிட் ஆக்கி அதை ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க. ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நான் ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இங்கே பாருங்கள், நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ திக்காக நம்மளுக்கு இந்த மாஸ்க் கிடச்சிருக்கு பாருங்கள். கடையில் வாங்குகிற ரெடிமேட் மாஸ்க் மாதிரி எவ்வளோ திக்காக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த ஹேர் மாஸ்க்கை உங்கள் ஹேரில் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேரோட லெங்க்த்தில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு முடியை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு 20 to 30 மினிட்ஸ் விட்டுருங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு நல்ல ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாக, மேனேஜபிளாக, ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குங்க இந்த மாஸ்க்கு அப்புறம். உங்கள் ஹேர் ரொம்ப கர்லியாக இருந்ததுன்னா இந்த மாஸ்க் உங்கள் ஹேரை ஸ்ட்ரெயிட் ஆக்காது, ஆனால் ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் ஆக்குங்க. உங்களுடைய ஹேர் கொஞ்சம் வேவியாக இல்லை ட்ரையாக இருக்குது அப்படின்னா இந்த மாஸ்க்கை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் உங்களுடைய ஹேரோட டெக்ஸ்சர் மாறுறதை நீங்களே பார்க்க முடியும். இந்த மாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye and take care.